ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட் தாங்க. நீங்கள் இதே மெத்தட்லேயே செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடையிலே வாங்க தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆற்காடு மக்கன் பேடா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கேஸை நம்ம சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஹையில் வைக்கக்கூடாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சிடுச்சிங்க. இந்த டைமில் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. கூடவே நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் பாதாம், முந்திரி இது ரெண்டும் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து நல்லா இந்த மாதிரி தூள் தூளாக கட் பண்ணிக்கலாம். கூடவே நான் வெள்ளரி விதையும் எடுத்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம மக்கன் பேடாக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். நான் மைதா 1 கப் எடுத்துக்கிட்டேன். அடுத்து 1 கப் இனிப்பு இல்லாத கோவா சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா உருகின பட்டர் 2 ஸ்பூன். புளிக்காத கட்டி தயிர் 2 ஸ்பூன். கடைசியாக சமையல் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மக்கன் பேடா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கலாம். கையை வச்சு லைட்டாக அழுத்திட்டு ஹோல்ஸ் மாதிரி அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாம். கூடவே வெள்ளரி விதையும் 2 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இதே மாதிரியே நம்ம எல்லா மக்கன் பேடாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒவ்வொரு மக்கன் பேடாவாக சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உள்ளார சேர்த்துக்கலாங்க. ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும். லைட்டாக இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. மாற்றி மாற்றி திருப்பி விடுங்க 2 பக்கமும். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாங்க மக்கன் பேடாவை. பேலன்ஸ் இருக்க மக்கன் பேடாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்த பிறகு எடுத்துடுறேங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஜாமுனில் சேர்த்துடலாம் மக்கன் பேடாவை. நான் பெரிய சைஸில் மக்கன் பேடா பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் சின்னதாக வேணும்னா சின்ன சைஸில் கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலே வாங்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. 3 hours நான் அப்படியே வச்சுட்டேன், நல்லா ஊறட்டுன்னு சொல்லிவிட்டு. நல்லா ஊறிடுச்சிங்க. இந்த டைமில் நான் மேலே வந்து பிஸ்தா பருப்பு நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். கூடவே குங்குமப்பூவும் சேர்த்துக்கிட்டேங்க. குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. வாங்க கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
கட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.